வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் புகழ். இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் புகழ் பார்க்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் புகழ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா அமைஞ்சிருக்கிற அரசு வந்து பெரும்பான்மை வந்து சட்டப்பேரவையில நிரூபிச்சுட்டாங்க. அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்கள சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, விரைவில வந்துட்டு சொசைட்டி சொசைட்டி பேங்க் எலக்ஷனும் வந்துட்டு உள்ளாட்சி தேர்தல வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கோரிக்கை வச்சு வீடியோ போடுறோம். இது எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சியில வந்து தேர்தல் இல்லாதனால இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இஷ்யூஸ் வருதுன்னு இப்போ ஒரு பார்வை தான் பார்க்க போறோம். இதில வந்துட்டு 15த் ஃபைனான்ஸ் ஃபண்ட் வந்து உள்ளாட்சி தேர்தல் இல்லாத பட்சத்தில வந்து 15த் ஃபைனான்ஸ் ஃபண்ட் வர்றதில்ல. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அப்ப எலக்ஷன் டைம்னால வந்துட்டு கொஞ்ச நாளா வந்து எந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கும் நடைபெறல. அது மட்டும் இல்லாத 15த் ஃபைனான்ஸ் ஃபண்ட் இல்ல. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் வந்து ஒரு சில அ ஊராட்சிகள் மட்டும் தான் வரும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, பிஎம் வந்து எம்பி தத்தெடுத்துக்கிறது அந்த ஊராட்சிகள் வந்து எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஒரு ஊராட்சியா வந்து தான் தத்தெடுத்துக்க முடியுது. அதனால வந்துட்டு எம்பி ஃபண்டும் வந்து ந நெறைய ஊராட்சிகளுக்கு கிடைக்காமலே இருக்கு. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இப்ப எலக்ஷன் நடக்கிறதுனால வந்துட்டு எஸ்ஓ பீரியடு எஸ்ஓ அதுக்கு முன்ன இருந்தே எஸ்ஓ பீரியட் தான் இருக்கு. எஸ்ஓ பீரியட்னா ஸ்பெஷல் ஆஃபிசர் பீரியட். அந்த பீரியட் தான் இருக்கு. அது அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து தலைவர் பீரியட் வந்தா வந்து ஊராட்சிகள டெவலப் பண்றதுக்கு வந்து ரொம்ப வசதியா இருக்கும். ஏன்னா தமிழகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 12,500க்கு மேற்பட்ட கிராம ஊராட்சிகள் இருக்கு. அதனால வந்து இத கவனத்தில் கொண்டு வந்து தமிழக அரசு வந்து விரைவில உள்ளாட்சி தேர்தல வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அதில கவுன்சிலர் எலக்ஷனும் வருது. அது மட்டும் இல்லாத ஊராட்சி மன்ற தலைவர் எலக்ஷனும் வருது. அதில வார்டு மெம்பரு, துணைத் தலைவர் எலக்ஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் அத பத்திலாம் நம்ம ஏற்கனவே நெறைய சொல்லியிருக்கோம். இருந்தாலும் வந்து விரைவில வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, 15த் ஃபைனான்ஸ் ஃபண்ட் இல்ல. அது மட்டும் இல்லாத அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எல்லா ஊராட்சிக்கும் வந்து கிடைக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, போன தமிழக அரசு வந்து ஒரு அப்டேட் குடுத்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனைத்து ஒன்றிய அலுவலகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கணினிமயமாக்கப்படும்னு சொன்னாங்க. ஆனா, இன்னும் வந்து நிறைய ஒன்றிய அலுவலகங்கள் வந்து கணினிமயமாக்கப்படல. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, ஊராட்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர், பில் கலெக்டர்லாம் வந்து இல்ல. பில் கலெக்டர்னா டாக்ஸ் 100% கலெக்ட் பண்றதுக்கு. அப்பதான் வந்து தற்சார்பா இருக்க முடியும். டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊராட்சியில இப்ப எச்எம்லாம் இருக்கிறாங்கன்னா, அவங்க தொழில் வரி கட்டணும். விளம்பர வரி பொதுமக்கள் வந்து பேனர் அடிச்சா விளம்பர வரி கட்டணும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, தண்ணி வரி, குடிநீர் வரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து நெறைய வந்து தமிழக அரசு 100% டாக்ஸ் வர்றதுக்காக அ கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இதெல்லாம் கருத்தில் கொண்டு வந்து இப்ப இருக்கிற புதுசா அமைந்திருக்கிற தமிழக அரசு வந்துட்டு, பொதுமக்கள் நலன் கருதி வந்து விரைவில வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும். ஸ்பெஷல் ஆஃபிசர் பீரியட வந்து அம் அ ஸ்டாப் பண்ணிட்டு வந்து எலக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கோரிக்கை வச்சு வீடியோ போடுறோம். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து சூரியன் புகழ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க் யூ.